ஊருக்கு அவல் பொரி. எவ்வளவோ சிறப்பான டிஷஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் கிடைச்சிட்டு இருந்தாலும் மதுராந்தகத்துல இருந்து நிறைய வெவ்வேறு புது விதமான டிஷஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு நம்ம அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சி ரொம்ப தவறாம பாக்குற ஒரு நேர் வீட்டுல தான் இருக்கிறோம். அவங்க நமக்கா என்ன செஞ்சு காமிக்க போறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? எஸ்டர் சுதாகர். சூப்பர். என்ன பண்ணி காமிக்க போறீங்க எங்களுக்காக? ரவை பணியாரம். ரவா பணியாரம் செட்டிநாடு ஸ்பெஷல் இல்ல மதுராந்தகம் ஸ்பெஷலா? எனக்கு வந்து எங்க ஓரத்தி சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதை வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். சூப்பருங்க. அண்ட் உங்களுக்கு அதாவது நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா இல்ல வேலை பாக்குறீங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். கணவர்? அவரும் பிசினஸ் பண்றாரு. அவருக்கு ஹெல்ப்பா இருக்கீங்களா இல்ல அவர் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்காரா? ரெண்டு பேரும் ஹெல்ப் சேர்ந்து பண்றீங்க. வெரி குட். எத்தனை பசங்க? 2 பிள்ளைங்க. சரி, ஓகே. அண்ட் உங்களுக்கு சொந்த ஊரே மதுராந்தகம் தானே? இல்ல, நேட்டிவ் வந்து திருநெல்வேலி, மேரிட் வந்து மதுராந்தகம். ஓ சூப்பர். அண்ட் திருநெல்வேலி நல்லா இருக்கா மதுராந்தகம் நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கு. சோ இன்னைக்கு ரவை பணியாரம் செஞ்சு காமிக்க போறீங்க. ஒரு அருமையான ஸ்வீட் டிஷ் இல்லையா? ஆமாங்க. ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரவை பணியாரத்துக்கு என்னென்னலாம் தேவை? தேங்காய், ரவை, சர்க்கரை, ஏலக்காய், எண்ணெய். அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. சரி, என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட்? முதல்ல வந்து தேங்காய் துருவி எடுத்துட்டு அத வந்து மிக்சில போட்டு தேங்காய் பால் எடுக்கணும். பால் எடுத்துட்டு பிறகு அந்த பாலில் வந்து ரவையை வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகே ஓகே. 2 மணி நேரம் ஊறி நல்லா ஊறின பிறகு அந்த ரவை வந்து சாஃப்ட் ஆகும். அது சாஃப்ட் ஆன பிறகு 2 மணி நேரம் நல்லா ஊறிட்ட பிறகு வந்து அந்த ஏலக்காய் வந்து பொடி பண்ணிக்கணும். ஏலக்காய் பொடி பண்ணி அதுல லேசா தூவிட்டு அதுல சுகர் ஆட் பண்ணி எண்ணெயை நல்லா காஞ்ச பிறகு பணியாரம் மாதிரி போட்டு எடுத்து சாப்பிடணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் இல்லையா? ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுக்கணும். ஆமா. இந்தாங்க. தண்ணிலாம் ஊத்த தேவையில்லையா? தேங்காய் போட்டுட்டு பிறகு தண்ணி ஆட் பண்ணணும். இதை இப்போ ஃபில்டர் பண்ணி பால் எடுத்துக்கணும். ஓஹோ, சரி. நிறைய ஸ்வீட் ரெசிபி செய்வீங்களா வீட்ல? செய்வேன். ஏதோ ஓரளவு தெரிஞ்சது செய்வேன். ஓரளவுக்கு தெரிஞ்சது. பிள்ளைங்களுக்காக ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சாப்பிட ஏதாவது தேவையில்ல. சரி. அதுக்காக பிள்ளைங்களுக்காக ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோம். சுமாரா எவ்வளவு வெரைட்டி செய்வீங்க? கணக்கு வச்சுக்கிறதே இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. உங்களோட ஸ்பெஷல் என்ன? உங்களோட கை வண்ணம் என்னென்னலாம் அந்த ரவா பணியாரம் இல்லாம? இட்லி மாவு மீந்து கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னா அதுல வந்து பச்சரிசி மாவு பிளஸ் ஆனியன் போட்டு கிரீன் சில்லி போட்டு அது லைட்டா சின்ன ஆயில் போட்டு போண்டா மாதிரி எடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஓ, குயிக்கான ஒரு போண்டா. ஆமா. இட்லி மாவு மீந்துருச்சுன்னா அதோட பச்சரிசி மாவா? ஆமா, பச்சரிசி மாவு. அப்புறம் பச்சரிசி மாவு, வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு. அந்த பச்சரிசி மாவுக்காக உப்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு இதே மாதிரி ஆயில் ஊத்தி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா. ஆமா, டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். டக்குன்னு ஒரு இன்னொரு ரெசிபி சொல்லிட்டாங்க, நோட் பண்ணிருப்பீங்க கடனை. அதுக்காக தான் உங்களுக்கு இன்னொரு தடவை கேட்டேன். சரி, இப்போ இந்த ரெசிபி மறந்துடாதீங்க. ரவா பணியாரத்துக்கு பால் எடுத்தாச்சு. பால் எடுத்து இந்த பால்ல வந்து அதாவது வந்து ஒரு 1/2 கிலோ ரவைன்னா 1/2 முடி தேங்காய், அது நல்லா திக்கா பால் எடுத்துட்டோம். பால் எடுத்துட்டு ரவை முங்குற அளவுக்கு அந்த தேங்காய் பால் வந்து அப்படியே போட்டு ரவையை மிக்ஸ் பண்ணிட்டு அது 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஓஹோ, சரி. இந்தாங்க ரவை. இப்போ இந்த ரவைக்கு இந்த பால் போதுமானதா? போதுமானது. ஓகே. இந்த அளவு இருக்கணுங்க. இந்த அளவு இருந்தா அந்த ரவை ஊற ஊற பால் வந்து திக்காயிரும். ஓகே, அதாவது குடிக்கிற மாதிரி கட்டியா வந்துரும். சரி சரி. இது 2 மணி நேரம் ஊறணும். ஆமா, 2 மணி நேரம் ஊறணும். இப்போ நமக்கு அதுக்கு வந்து டைம் இல்ல. நான் ஏற்கனவே ஊற வச்சது இருக்கு, அதை செஞ்சு காட்டுறேன். ஓகேடா. இதானா? ஆமாங்க, அதான். இப்போ இந்த அளவுக்கு கெட்டி பதம் வந்துரும். இல்ல, அது இட்லி மாவு பார்த்து இன்னும் கொஞ்சம் வந்து பால் ஊத்திக்கணும் செய்யும் போது வேணா. இப்போ செய்யும் போது இன்னும் பால் தேவைப்படும். ஆமா. சரி, ஓகே. எடுத்துக்கோங்க. பாத்திரம் வேணும் இல்லையா? ஆமா. இந்த பால்ல இந்த ரவை மிக்ஸ் இதுல போட்டுக்கலாம் இல்லையா? இந்தாங்க. இதுக்கு தேங்காய் பால் மட்டும் தான் ஊற்றணும், பசும்பால் எல்லாம் ஊற்றக்கூடாதா? தேங்காய் பால்னா கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நெஞ்சுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல தேங்காய். ஆமா, சளிக்கெல்லாம் நல்லதுன்னுவாங்க. அதனால குழந்தைங்களுக்கு நல்லதுனால தேங்காய் பால் ஊத்தினா கொஞ்சம் நல்லது. ஓகே ஓகே. பட் பால் ஊத்தியும் செய்யலாம். பால் ஊத்தியும் செய்யலாம். ஆனா அந்த டேஸ்ட் வருமா? டேஸ்ட் இந்த அளவு வராது. ஓ, சரி சரி சரி. இந்த இட்லி மாவு பதத்துக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதாவது இந்த இட்லி ஊத்துற மாதிரி. இந்த மாதிரி எடுத்துட்டு பிறகு இதுல வந்து சக்கரை போடணும். சக்கரை இந்தாங்க. சக்கரை வந்து சுகர் எவ்வளவு ஒவ்வொருத்தர் வந்து ஒருத்தர் இனிப்பு விரும்பாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் முழுசா போடணுமா? இல்ல, தூள் பண்ணி வச்சு போடணும். ஓ, இதான் நீங்க ஆல்ரெடி தூள் பண்ணி வச்சிருக்கீங்க.
இது வெறும் ஏலக்காய் போட்ட தூள் ஆகாது. சரி. சக்கரை மிக்ஸ் போட்டு சக்கரை கொஞ்சம் போட்டீங்கன்னா ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் நல்லா ஆகும். ஓ அப்படியா? ஓகே, டிப்ஸாவே இருக்கு இது. எப்பயுமே ஏலக்காய் முடுக்கும்போது கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாமா? ஆமா. மறுபடியும் இதுல பால் ஊத்தணுமா? இல்ல வேண்டாம், இதுவே சரியா இருக்கும் உங்களுக்கு. இதுவே கரெக்டா இருக்கும் ஊத்துறதுக்கு. ஆமா. சூப்பருங்க. அண்ட் இதுல வேற ஏதாவது சேர்க்க வேண்டியது இருக்கா? இல்ல, இதுக்கு மேல எதுவும் சேர்க்க வேண்டியது இல்ல. அவ்வளவுதான், டைரக்டா எண்ணெய் காய வச்சு ஊத்த வேண்டியதா? ஆமா. இவ்வளவு என்ன தேவைப்படுமா? பணியாரம் முங்கி வேகணும். ஓஹோ, அததான் பெரும்பாலுமே சொல்லுவாங்களே, இந்த பணியாரம் ரொம்ப நேரம் ஊறினா எண்ணெய் குடிக்கும் அப்படின்றது உண்மையா? அது என்ன குடிக்கும், இது ரவான்றதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரவை எண்ணெய் குடிக்காதா? எண்ணெய் குடிக்காது. ஓஹோ, சரி 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 சரி. இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு நேரத்துல மதுராந்தகம் எப்படி? இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஊரா இல்ல லோ பட்ஜெட் ஊரா? காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப லோ பட்ஜெட்டும் கிடையாது. சரி, கொஞ்சம் மீடியமா இருக்கும். இல்ல இங்க ரியல் எஸ்டேட்லாம் எப்படி? ஏன்னா ரியல் எஸ்டேட்டை வச்சுதான் ஒரு ஊரோட டெவலப்மெண்டே இருக்குன்னு சொல்றாங்க. சென்னை வந்து அந்த லிமிட் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிருச்சு. இப்ப சென்னை தவிர, ஏன்னா இப்ப வந்து கூடிய சீக்கிரமே இந்த சென்னை வந்துட்டு இன்னும் விரிவடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த முக்கியமான ஊர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஊரு இருக்குது. காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்க எப்படி? மதுராந்தகம் ஏரி மீன் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம உங்களுக்கு இந்த கடல்வாழ் பிராணிகள்லாம், பிரானு, நண்டு, அதுக்கப்புறம் இந்த மீன், இன்னும் வேற வகையான கடல் பிராணிகள்லாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு? கடப்பாக்கம் பக்கத்துல இருக்கு, கடப்பாக்கத்துல இருந்து வரும். ஓ, ஈசிஆர்ல இருக்கிறதுனால எல்லா அங்க பிடிக்கிற மீன்லாம் இங்க வந்துரும். ஓ சூப்பரா. அப்போ ஒரு நல்ல சென்ட்ரலான பிளேஸ் தான் சொல்லுங்க. ஆமா, இங்க மீன் நல்லா கிடைக்கும் மதுராந்தகம் பொறுத்தவரை. ஓ அப்படியா? ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இங்க வாழலாம். ஆமா. உங்களை பார்த்தாலே தெரியாது, ரொம்ப அமைதியான ஒரு அம்மாவா இருக்கீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு இப்ப இந்த எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாருங்க, நம்ம பணியாரத்தை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பணியாரத்தை போட்டு எடுத்துடலாமா? போடுங்க. ரொம்ப நேரமா நானும் இப்போ வந்துரும் இருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, பணியாரம் பொங்கி வருது பாருங்க. நல்லா பஃப்னு வரணும், பூரி மாதிரி. ஆமா. நல்ல செவக்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணுமா? ஆமா, உள்ள வேகணும்ல. சென்ட்ரலா பாயில் ஆனா நல்லா செவக்கணும்ல. வீட்டுல யாராவது வந்தாங்க, ஒரு எண்ணெய் பலகாரம் செய்யணும் அப்படின்னா இதை இனிமே செய்யலாம் இல்லையா? செய்யலாம். குயிக்கா கூடிய ஒரு ரெசிபி. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும், ஸ்வீட் இருக்குதுனால. சரி, எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இந்த 2 மணி நேரம் ரவை ஊற வைக்கிறீங்களா? ஆமா. அத ஃப்ரெஷ்ஷா அந்த டைம்ல போட்டா என்ன ஆகும்? வராதா? ரவை வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்காது, ஹார்டா இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த பணியாரம் வந்து நல்லா உப்பி வந்தாதானே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அதனால நல்லா இப்பதான் அந்த வாசனை வருது. ரவை வந்து கோல்டன் ப்ரௌனா வர்ற அந்த வறுபடுற டைம்ல சூப்பரா அந்த வாசனை வருது, எனக்கு நல்லா தெரியுது. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பர். சூப்பர். அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க. சரி, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அருமையான இந்த ரவை பணியாரம் எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்கா. ரவை பணியாரம் செய்யறதுக்கு தேங்காயை தண்ணி ஊத்தி நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க, மிக்சியில போட்டு அரைச்சு. ஸோ பால் எடுத்ததுக்கு அப்புறமா எடுத்த பால்ல ரவையை போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் ரவை நல்லா திரண்டு இட்லி பதத்துக்கு வந்த உடனே அந்த ரவையை மறுபடியும் தேங்காய் பால் ஊத்தி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு சுகர், அதுக்கப்புறமா ஃபைனலா ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா கலந்துட்டு பணியார பதத்துக்கு வந்த உடனே எண்ணெய் நல்லா காய வச்சு எண்ணெயில சின்ன சின்னதா ஊத்தி எடுத்தீங்கன்னா சுட சுட ரவை பணியாரம் ரெடி. ரவை பணியாரம் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரா உட்காந்து ஈவினிங் டைம்ல சாப்பிடறதுக்கு அருமையான ரெசிபி. முறு 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 முறுன்னு நல்லா செவக்க விட்டு வறுத்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதமா இருக்கும். இது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பா சாஃப்டா நீங்க வந்து இந்த ரவையை 2 மணி நேரம் ஊற வைக்கிறதா இருக்கு. 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமாவும் நீங்க 2 மணி நேரம் வச்சிருக்க கூடாது, உடனே இந்த பால் ஊத்தி விட்டு கலக்கி எடுத்துடணும். ஆனா தேங்காய் பால் ஊத்தினீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட டேஸ்டும் அப்படிதாங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. எப்பவுமே வீட்டுல செய்யற இந்த கேசரி குலாப் ஜாமுன் பதிலா நீங்க இந்த ரவை பணியாரத்தை ஒரு புது விதமான ஸ்வீட் ரெசிபியா வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட அந்த முறுமுறு டேஸ்ட் தாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவங்க திருப்பி திருப்பி சொன்னாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. இது கரெக்டா நீங்க செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வரப்ப எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவும் சுட சுட சாப்பிட்டாங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். இந்த ரவை பணியாரம் இனிமே உங்க வீட்டுல அடிக்கடி இருக்கும்னு நினைக்கிறேன்.